வெளியூர்லேருந்து மக்கள் சொந்த ஊருக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையிலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ட்ரெயினும் ஃபுல்லாக நம்பிருச்சு, பஸ்ஸு ஃபுல்லாக நம்பிருச்சு. அதனால் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் லாரியெலாம் பிடிச்சி கூட போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் பைக் எடுத்துகிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸுக்கு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு அவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம பைக் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து பார்த்தா சரியான டிராஃபிக்கு. விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டுற வரையுமே இன்ச்சிஞ்சா வண்டி மூவாயி போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன் டைம், இந்த மாதிரியான டைமில் ஊருக்கு போகணுன்னா மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா, யாராவது ஒரு தலைவன் தீர்வு சொல்லியிருப்பானான்னு சொல்லி நெட்டில் போய் தொலைவி பார்த்தா சீமான் இதுக்கு சிறப்பான ஒரு தீர்வு சொல்லியிருந்தார். ஏன்னா இப்போ ஒரே தலைநகரமாக இருக்கனால தலைநகரை சார்ந்து மக்கள் எல்லாரும் வந்து குமிஞ்சிடுறாங்க. நகரங்கள் வந்து நம்பி வலிஞ்சிருது. ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா தலைநகரை 5ஆக பிரித்து தொழில் வந்து இந்த தலைநகரை தான் பண்ணுவாங்கங்கிறத பேஸ் பண்ணி பிரிச்சர்லான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியாஸை வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாரு. இதை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். அதாவது இந்த மனுஷன் எதுக்கு தான் சொல்யூஷன் சொல்லாமல் இருந்தார்? எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் சொல்லியிருக்காரு இந்த சீமான். அதான் யோசித்தேன், இவ்வளோ சொல்யூஷன் சொல்லி இவ்வளோ ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு ஏன் வந்து இன்னமும் மக்கள் வந்து இவரை தேர்ந்தெடுக்கலைங்கிறத எனக்கும் இன்னும் புரியல. எனக்கு தெரிஞ்ச மக்கள் 2026 மக்கள் வந்து இவரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன்.